ஹலோ கைஸ், இந்த வருஷம் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவியாக இருக்கக்கூடிய கூலி மூவி ஃபைனல் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிட்டு சொல்லலாம். ஸோ இந்த படத்தை நான் பார்த்துட்டு வந்தேன். ஸோ அந்த படத்தில் என்னோட ரிவ்யூவா எனக்கு எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் கொடுத்துச்சு அண்ட் எனக்கு இந்த ஹைப் இந்த படம் பீட் பண்ணிச்சா இல்லையா அண்ட் ஓவராலாக கூலி மூவி என்ன மாதிரியான ஒரு சமமாக இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக நெஸ்டியாக இருக்கும். அண்ட் திஸ் லேஸ் ரிவ்யூவர், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஓகே, கூலி இந்த படத்தில் சிம்பிள் ஒன்று என்ன சொல்லணும், தேவாங்கிற ஒருத்தர் சின்ன மேட்ச் வச்சு நடத்திட்டு இருக்காரு. ஸோ லைஃப் ஸ்மூத்தாக போயிட்டு நினைக்கிற சமயத்தில் நீண்ட கால நண்பராக கூட சத்யராஜ் திடீர்னு இறக்கப்படுறாரு. ஸோ அந்த சாவலை சந்தேகப்படுற நம்ம தேவா வந்து அது இன்வெஸ்டிகேஷன் நடக்க போறாரு. அது ஒரு ஹார்பரை போய் லீட் ஆகுது. அந்த ஹார்பரில் ஏகப்பட்ட ஸ்மக்லிங் அண்ட் டிராஃபிக்கிங் நடக்குது. ஸோ அதுக்குள்ளே இறங்குற தேவாக்கு தான் இது நம்ம கொன்ன ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி மட்டும் கிடையாது, நம்ம பாஸ்ட்டில் மிச்சம் வச்சுட்டு போகிற சொச்சையும் இதுக்குள்ளே இருக்குங்க தெரிஞ்சுக்கிறது. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு அவரோட பாஸ்ட் என்ன அண்ட் இவரோட பாஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ ஃபைனலி என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறத அந்த படத்தில் ஒரு சிம்பிள் ஒன்லைனர் அமைஞ்சிருக்கு. டக்குன்னு நம்ம ரிவ்யூ செய்யறதுல முதல்ல பாசிட்டிவ் விஷயங்கள் தான் நான் அந்த படத்தில் ரொம்ப ரசிச்சு பார்த்த விஷயங்கள், எனக்கு பிடிச்ச விஷயங்கள் தான் முதல்ல சொல்லப்போம். ஓகே, இந்த படத்தில் பாசிட்டிவாக ஏற்பட்ட முதல் விஷயமே ஸ்க்ரீன் பிரசன்ஸ் தான். ஸோ ஸ்க்ரீன் பிரசன்ஸ்னால என்ன, நம்ம ரஜினி சாரோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ் உண்மையுமே சூப்பராக சொல்லலாம். அந்த படத்தில் வந்து லுக்காக இருக்கட்டும், மேனரிசமாக இருக்கட்டும், அந்த ஃபன்னி சைடாக இருக்கட்டும், அதே மாதிரி ஃபைட் சீக்வன்ஸில் இருக்கக்கூடிய மேனரிசம் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. பிகாஸ் இதுக்கு முன்னாடி வந்து ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பார்க்கும்போது தர்பார் மாதிரியோ இல்லை அண்ணாத்த மாதிரியோ ஏதாவது ஃபன் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துட்டு தான் இருந்துச்சு. பட் அன்பரியும் மாஸ்டர்ஸ் அவங்களோட முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தில் தலைவர் வச்சு பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்த விஷயம் இந்த படத்தில் கேஸ்டிங் அவங்களோட ஆக்டிங் தான். ஆமீர் கானை தவிர்த்து மித்த எல்லாத்துக்குமே ஒரு வேல்யூபிளான ரன் டைம் இருக்குது. சத்யராஜ் சாருக்குமே கொஞ்சம் கம்மியான ரேட்டு தான். பட் அவங்கள தாண்டி மற்ற இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல ஆக்டிங் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். எல்லாருக்கிட்ட இருந்துமே லோகேஷ் கனகராஜ் ஒரு நல்ல ஆக்டிங்கே வாங்கி அதில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்ம உபேந்திரா சார் சொல்லலாம். உபேந்திரா சார் வந்து ஒரு கேமியோவாக தான் வராரு. பட் அவர் வர்ற சீக்வன்ஸில் அந்த ஸ்க்ரீன் பிரசன்ஸ்க்கு தான் அவங்க ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் முக்கியமாக சோபின் சார் தான். அந்த சோபின் சாரை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு இரிட்டேட்டிங் கேரக்டராகவோ வெறுக்கக்கூடிய ஒரு கேரக்டராகவோ அந்த ஆக்டிங் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அவரும் அவங்களுக்கு சொல்லி இன்னொரு கேரக்டர் வருவாங்க. அந்த ரெண்டு பேரும் பண்ணக்கூடிய இரிட்டேட்டிங்கில் உங்களுக்கு அந்த அவங்க மேலே வெறியே வந்துடும். அந்த மாதிரி ஒரு ஆக்டிங் அவங்க கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் நாகார்ஜுனா சார் வந்து அவர் வழக்கமாக கொடுக்குற ஒரு சட்டிலான ஆக்டிங் கொடுத்துருக்காரு. அண்ட் சேம் ஃபார் ஸ்ருதிஹாசன் மேம், அவங்களுமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டை கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓவராலாக எல்லா கேஸ்டிங்கோட ஆக்டிங்குமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இன்னொரு மேஜர் பாசிட்டிவ் பாயிண்ட், இந்த படத்தோட இன்னொரு பேக் போனாக இருந்த அனிருத் ரவிச்சந்திரோட மியூசிக் தான். உண்மையுமே எல்லா கேரக்டருக்குமே ஒரு பிஜிஎம் வச்சிருக்காரு. எல்லாமே நல்லாவும் இருக்கு. ஐ எம் டேஞ்சர்னு சொல்லி ஒரு சாங்லாம் வரும். அந்த சாங்லாம் வந்து அந்த ஸ்க்ரீன் பிரசன்ஸ் பார்க்கவும் நல்லாவே இருக்கும். அந்த லிரிக்ஸ் மொதல் கொண்டு பயங்கரமாகவே பண்ணியிருப்பாங்க. எனக்கு இந்த சிக்கிட்டு சாங் மட்டும் தான் இன்னும் கொஞ்சம் குத்துப்பாட்டாக கொடுத்துருக்காம ஒரு ஃபீல் தான் தெரியும். அதை தாண்டி படத்தில் வர எல்லா பிஜிஎம் இருக்கட்டும், எல்லா சாங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பட்டாசாக இருந்துச்சு சொல்லலாம் அனிருத் கிட்ட இருந்து. இன்னொரு மேஜர் பாசிட்டிவ் பண்ணி இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் அண்ட் டிஏஜிங் பண்ணியிருக்காங்க. அது கண்டிப்பாக நீங்கள் போஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரஜினி சார் டிஏஜிங் பண்ணியிருக்காங்க. அது அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு தேட்டரில் பார்க்கும்போது செம்ம மொமெண்ட்டாக இருந்துச்சு சொல்லலாம். அந்த ஃப்ளாஷ்பேக்கில் ரஜினி சாரோட டிஏஜிங் லுக்காக இருக்கட்டும், அவங்க ஃபேஸ் அமௌண்ட்டு டிஏஜிங் பண்ணலாம். அந்த ஃபேஸ் டிஏஜிங் அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருந்தாலுமே கூட நம்ம ரஜினி சாரோட வாய்ஸையுமே மாற்றி 90s நம்ம ரஜினி சாரோட வாய்ஸ் எப்படி இருக்குமோ அந்த வாய்ஸ் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. அந்த விஷயம்லாம் உண்மையுமே சூப்பராக இருந்துச்சு. நம்ம ரஜினி சார் மட்டும் இல்லாமல் சத்யராஜ் சார், உபேந்திரா சார் எல்லாருக்குமே டிஏஜிங் பண்ணியிருக்காங்க. அந்த டிஏஜிங் டெக்னாலஜிங்கிறது அந்த படத்தில் பெர்ஃபெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு மேஜர் பாசிட்டிவ் பாயிண்ட் அமைச்சிருக்கேன். நாங்கள் அடுத்த பாசிட்டிவ் பாயிண்ட் சொல்லணும்னா இந்த படத்தில் இந்த ஃபைட் சீக்வன்ஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்க. நம்ம ரஜினி சார் வந்து ஒரு இடத்துல தான் நிற்கிறாரு. பட் அந்த ஃபைட்டில் வெரைட்டி கார்டுன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் கேமரா ஆங்கிள் மாற்றி அண்ட் ஃபைட்டில் கோரியோகிராஃபி டிஃப்ரெண்டாக பண்ணி சில விஷயங்கள் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் உண்மையாக நல்லாவே தான் இருக்குது என்னை பொறுத்தவரை. இன்னொரு மேஜர் பாசிட்டிவ் படுது, இந்த படத்தில் ஒரு 3 முக்கியமான ட்விஸ்ட் இருக்கும். அந்த 3 முக்கியமான ட்விஸ்ட்டும் பயங்கரமான அன்எக்ஸ்பெக்டடான ட்விஸ்ட் அமைச்சிருந்தாங்க. முக்கியமாக இன்டர்வல் ஒரு ட்விஸ்ட் வரும் அண்ட் செகண்ட் ஹாஃப்ல ஒரு முக்கியமான 2 ட்விஸ்ட் வரும். அந்த 3 ட்விஸ்ட்டுமே அன்எக்ஸ்பெக்டடான ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. அது உண்மையே நல்லாவே அமைச்சிருந்திருப்பாங்கன்னு சொல்லலாம். ஓகே, ஃபைனலி இந்த படத்தில் இந்த ஹியூமர் சீக்வன்ஸ் உண்மையாக நிறைய ஒர்க் அவுட் ஆயிருந்திருக்கு. நம்ம தலைவரோட சில ஹியூமர் மேனரிசம்ஸ் இருக்கும். அந்த மேனரிசம்ஸ் எல்லாம் வச்சு சில ஹியூமர் சீக்வன்ஸ் டைப் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் சிலது மிஸ் ஆனது கூட பல ஹியூமர் சீக்வன்ஸ் நிறைய ஒர்க் அவுட் ஆயிருந்திருக்கு. அது ஓகே, இதோட இந்த பாசிட்டிவ் சைடு முடியுது. இப்போ நம்ம டக்குன்னு நெகட்டிவ் சைடு வந்துட்டோம்னா நெகட்டிவ் படம் முதல் விஷயமே நம்ம லோகேஷ் கனகராஜ் அவரோட ஸ்க்ரீன் பிளேங்கிறது தான். ஸோ ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா மொதல் 15 நிமிஷம் உண்மையாக சூப்பராக பண்ணியிருந்தாரு. இந்த படத்தோட மூளை வந்து நம்மளுக்காக செட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறாரு. பட் அதுக்கப்புறம் ஹார்பர்க்குள்ளே போனதுக்கப்புறம் இந்த படம் அப்படியே ஃப்ளாட்டாக தான் போக ஆரம்பிக்கும் சொல்லலாம். ரிப்பீட் சீன்ஸை போடுறது அண்ட் ஸ்மக்லிங் அண்ட் டிராஃபிக்கிங் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை பற்றின ஒரு டீட்டெயிலான சீன் எதுவுமே வைக்காமல் விட்டுட்டாங்க. அதே மாதிரி அந்த ஃப்ளாட்டாக போகிறது இன்டர்வல் வரைக்குமே ஃப்ளாட்டாக போகுது. இன்டர்வல் ஒரு மிகப்பெரிய அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் நடக்கும். அந்த ட்விஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு சம்பவம் பண்ணி நம்ம அனிருத்தோட மியூசிக்கை போட்டு இன்டர்வல் போட்டுருந்துருப்பாங்க. ஸோ அந்த இன்டர்வலுக்கு அப்புறமா படம் அதே மொமெண்ட்டில் லீட் ஆகும்னு நினச்சா செகண்ட் ஆக்டுங்கிறது அப்படியே ஃப்ளாட்டாக ஃபீல் ஆகி செகண்ட் ஆக்டோட எண்டிங்கில் பாஸ்ட்டை காமிச்சு ஒரு ஹை மொமெண்ட் கிரியேட் பண்ணி தேர்ட் ஆக்டை அந்த ஹை மொமெண்ட் அப்படியே முடிப்பாங்க. இது எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ங்கிறது கொஞ்சம் ஃப்ளாட்டாக போய் இன்டர்வல் ஹை மொமெண்ட் வந்து செகண்ட் ஹாஃபில் திரும்ப ஃப்ளாட்டாக போய் கடைசியில் ஹை மொமெண்ட் அந்த மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும் உங்களுக்கு. இது எந்த மாதிரியான ஒரு ஃபீலை கொண்டு வந்ததுன்னா இந்த படத்தில் ஏகப்பட்ட சீன்ஸை கட் பண்ணி தூக்கிடலாங்கிற மாதிரியான ஒரு ஃப்ளாவையும் கொண்டு வருது அண்ட் ஏகப்பட்ட லேகையும் காமிக்கும். இதுக்கு நடுவில் அந்த பிளாட் ஹோல்ஸுங்கிற லாஜிக் மிஸ்டேக்கு அப்போ போய் எட்டி பார்த்துட்டு போகுது. ஸோ இந்த மாதிரியான ஏகப்பட்ட விஷயங்கள் சேர்ந்து ஒரு ஆவரேஜான மூவி அந்த படத்தை ஃபீல் பண்ண வைக்கிது.
ஸோ இதெல்லாம் டிப்பிக்கலாக அந்த கமர்ஷியல் மூவி தெரியுமா, அந்த மூவிஸில் இருக்கக்கூடிய காமனான ஒரு ஃப்ளாஸ் மாதிரி ஃபீல் ஆயிருந்தாலுமே கூட நம்ம லோகேஷ் கனகராஜ் கிட்ட ஒரு அதிகமான நம்பிக்கை வச்சிருக்கோம். ஆனால் அவரோட அந்த ப்ராடக்ட்ங்கிறது கொஞ்சம் வேறு மாதிரி பார்த்துருந்ததுனால நம்மளுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் கூட ஒரு பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸாக தெரியுதுங்கிறத இன்க்ளூடிங் மீ அப்படி தான் சொல்கிறேன். அது நெகட்டிவ் இந்த படத்தில் அவர் கூட இந்த சில கேமியோஸ்ங்கிறது, முக்கியமாக ஆமீர் கானோட கேமியோங்கிறது இந்த படத்தில் ரொம்ப தேவையில்லாத ஒரு விஷயம், வேணும்னு திணிச்ச மாதிரி தான் அது ஃபீல் ஆச்சு. ரொம்ப கன்வின்சிங்காகவும் அந்த சீன்லாம் இல்லவே இல்லை. அதுவும் கிளைமேக்ஸில் ஆமீர் கானை கூட்டு வந்து அந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆமீர் கானுக்கு கெத்தாக ஏதாவது ஒரு ட்ரெஸ் கொடுத்துட்டு கெத்தான காட்டுவாங்கன்னு பார்த்தா அவர் எதுக்கே ஹாஃப் ட்ரௌசரில் நடக்க விட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி தான் வந்துச்சு பார்க்கும்போது. படம் பார்த்து உங்களுக்கு அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கேமியோங்கிறது ஒரு ஹை மொமெண்ட் கொடுக்கவே இல்லை. லிட்டரலி உபேந்திரா சார் வரப்போறாருன்னு தெரியும், இப்போ வரப்போறாங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் அவர் வரும்போது ஒரு ஹை மொமெண்ட் கிரியேட் ஆகும். அந்த ஒரு மொமெண்ட் ஆமீர் கான் சார் வரும்போது சத்தியமாக கிரியேட் ஆகலை. கடைசியாக எனக்கு ஒரு ஃப்ளாவ் ஃபீல் வந்தீங்கன்னா அந்த படத்தில் இந்த எமோஷன் சீக்வன்ஸ்ங்கிறது பெருசாக எனக்கு கனெக்ட் ஆகலை. அங்கங்கே வந்துட்டு போது கொஞ்சம் பார்த்து பெர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா பெர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு சொல்லலாம். இது எனக்கு நெகட்டிவ் பண்ணல, ஒரு நியூட்ரல் பாயிண்டாக வச்சு. ஓகே, இப்போ ஓவரால் மூவியாக நான் சொல்லணும்னா இது வந்து டிப்பிக்கலாக ரிவெஞ்ச் ஸ்டோரி வச்சு வரக்கூடிய அது கமர்ஷியல் மூவியாக இல்லாமல் சில டிஃப்ரெண்டான எலமெண்ட்ஸ், டிஃப்ரெண்டான மாஸ் எலிவேஷன் சீன்ஸ் அண்ட் டிஃப்ரெண்டான மொமெண்ட்ஸை வச்ச ஒரு ஒன் டைம் வாட்சபிளான ஒரு ஓகேஷனான ஃபிலிமாக வந்திருக்கு. ஸோ என்னோட ரேட்டிங் கேட்டிங்கன்னா 6 or 6.5 out of 10 கொடுப்பேன். அந்த அளவுக்கு அந்த படம் பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்களுக்கு டைம் கிடைச்சா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிக்கிற வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. ஓகே, வீடியோ ஃபைனல் வந்து நான் சொல்ல நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பேசினது எல்லாமே என்னோட ஒப்பீனியன், எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். உங்களுக்கு அந்த மாதிரி ஒப்பீனியன் கிரியேட் ஆகலாம், உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கிரியேட் ஆகலாம் தெரியுமா, அதை கண்டிப்பாக ஷேர் பண்ணிட்டு போங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். நான் சொன்ன மாதிரி தான் படம் பார்க்காதவங்க கண்டிப்பாக ஒன் டைம் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. படம் பார்த்தவங்க உங்களோட தாட்ஸ் எங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் சொல்லிப்பாங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். வழக்கமாக சொல்கிறதா அந்த வீடியோ தாட்ஸ் இருந்தாலும் ஏதாவது ஃப்ளாஸ் கண்டுபிடிச்சிங்களா கண்டிப்பாக கமெண்ட் சொல்லிப்பாங்க. அது வீடியோ இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிக்கிறேன். அண்ட் வழக்கமாக சொல்ல வீடியோ முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டாக சந்திக்கிறேன். ஆஃப்டர் முடிச்சிடலாமா?